ரைட், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ரைட். ஐயாவா ஐயா 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 கொஞ்சம் தள்ளிண்ணா, கொஞ்சம் தள்ளி இதை தள்ளி. போதும் சார், அது போதுமா? இப்படின்னா பிடிப்பாங்க, அப்படின்னா பிடிப்பாரு. ரைட் சார், ஆரம்பிக்கலாமா? பின்னாடி இருக்கவங்க யாரும் பேசாதீங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு முடிகின்ற வரை எல்லோரும் அமைதி காக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரைட். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், அதேபோல் அமைப்பு தலைவர்கள், நிர்வாகிகள் கூட்டம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்று நடைபெற்றது. கூட்டத்தினுடைய நோக்கம் வருங்காலங்களிலே இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும், அதன் அடிப்படையிலே இயக்கம் வளர வேண்டும், உயர வேண்டும், அதற்குண்டான கருத்துக்கள், கூட்டணி அரசியல், அதையும் தாண்டி இயக்க வளர்ச்சி அரசியல், இன்னும் ஒரு வருடத்திலே வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல், அதனை சந்திப்பது, தொடர்ந்து நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்று படிப்படியாக இயக்கத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். இயக்கம் ஆரம்பித்து 12 ஆண்டுகள் ஆகின்றன. எங்களது நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். உள்ளாட்சியிலும் அதிக பிரதிநிதிகள் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். 2014, 16, 19, அதே போல் 21, 24, 26 வரை தொடர்ந்து நடந்த தேர்தல்களிலே, கூட்டணிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பங்கு பெற்றது. அதே நேரத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இலக்கை எங்களால் அடைய முடியவில்லை. குறிப்பாக கடந்த 3-4 தேர்தல்களிலே எங்களது கூட்டணியும் எதிர்பார்த்த வெற்றியை தமிழகத்திலே பெற முடியவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்திலே அடித்தளத்தை ஏற்படுத்த முடியவில்லை. இதன் அடிப்படையிலே இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் வரும் நாட்களிலே இயக்கம் வலுப்பெறுவதற்கு இயக்கத்திற்கு மேலும் உரம் சேர்க்க வேண்டும், இயக்கம் வளர வேண்டும். இயக்கம் வளர வேண்டும் என்றால் பொறுப்புகள் அதிகமாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும். பொறுப்புகளோடு அதிகம் செயல்பட வேண்டும். கூட்டணி பொறுப்பில் இருக்கும்போது கட்சியினுடைய பொறுப்பில் உள்ளவர்களுடைய பணி குறைவதாக கருதுகிறார்கள். அதன் அடிப்படையிலே கட்சி வளர வேண்டும், உயர வேண்டும். தேர்தல் காலங்களிலே கூட்டணி அவசியம். அதில் எந்த மாற்றமும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. 2016ஆம் ஆண்டு 3ஆம் அணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மூலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி. அப்பொழுது அந்த கூட்டணியிலே பாஜக இருந்தது, NDA. 2024 மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜக கூட்டணியிலே சேர்ந்தது. தற்போது 2026
26 என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி, மத்தியில் பாஜக, மாநிலத்திலே அதிமுக மற்றும் எங்களை ஆதரிக்கின்ற ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தேர்தலிலே போட்டியிட்டோம். தேர்தல் போட்டியிலே எங்களால் வெல்லக்கூடிய சூழல் இல்லை. 1, 2 தமிழகத்திலே 60 வருடங்களுக்கு முன்பு பிறகு அரசியலிலேயே ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் அனைத்து கட்சிகளுக்கும், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பெரிய கட்சி, சிறிய கட்சி என்று எல்லா கட்சிகளுக்கும் ஏமாற்றத்தையே இந்த தேர்தல் அளித்தது. யாரும் எதிர்பாராத வண்ணம் தமிழகத்திலே புதிய ஆட்சி மலர்ந்தது. இதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய சூழல். தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி, பல அதிசயங்கள் வாக்காளர்கள் நினைத்து பார்க்காததெல்லாம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி, கூட்டணி கட்சியிலிருந்து இன்னொரு கூட்டணி கட்சி என்று ஒவ்வொரு கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளரிடம் மனமாற்றங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் சூழல். இத்தகைய சூழலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே மாவட்ட ரீதியாக வெல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு தற்போது என்ன தேவை என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். மிக முக்கியமான மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினருடைய கூட்டம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே எந்த கூட்டணியோடும் நாங்கள் பெரிய கருத்து வேறுபாடுகள் வைத்தது கிடையாது. கூட்டணியினோடு எங்களுக்கு எந்த விதமான சண்டைகள் கிடையாது, சச்சரவுகள் கிடையாது. காரணம், எந்த கூட்டணியாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் பல சவால்கள் உள்ளதை நாங்கள் நன்கு அறிவோம். கூடுதல் இடங்கள் கிடைத்திருக்கலாம் என்ற சவால் இருக்கலாம், கேட்ட இடங்கள் கொடுக்கவில்லை என்ற எண்ணம் இருக்கலாம். இவைகளெல்லாம் தாண்டி தமிழகத்திலே ஒரு கட்சி கூட்டணி தர்மத்திற்கு எடுத்துக்காட்டான கட்சியாக செயல்பட்ட கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தான். பல்வேறு தொண்டர்கள், பொறுப்பாளர்களுடைய நிலையை தாண்டி, பல்வேறு சவால்களை கூட்டணியில் தாண்டி கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு இந்த தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பணியாற்றியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தற்போது பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளோடு எங்களுக்கு என்ன சண்டையும் கிடையாது. எங்களுக்கு அவர்கள் மீது நாங்கள் சண்டை கட்சியாக மாறவில்லை, தோற்றுவிட்டோம் என்று. நட்பு கட்சியாகவே அவர்களோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும், மறுபக்கம் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து இந்த முக்கியமான கூட்டத்திலே, கலந்தாய்விலே கருத்துக்கள் கூறப்பட்டது. சுமார் 600 பேர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திலே 450 பேருக்கு மேல் தங்களுடைய கருத்துக்களை எழுத்து மூலமாகவும் இங்கே நேரடியாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருடைய எண்ணமும் உள்ளாட்சி தேர்தல் வரும் வரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான். தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு மீண்டும் அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும். கூட்டணியிலே பொறுப்பாளர்களுக்கு குறைவதாக கருதுகிறார்கள். கூட்டணி அரசியலிலே இயக்கத்தினுடைய வளர்ச்சி தற்போது குறைவதாக கருதுகிறார்கள். தேர்தல் நேரத்திலே கூட்டணி என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. அப்போதுதான் எல்லா கட்சிக்கும் கூட்டணியிலே வலு. தேர்தல் இல்லாத நேரத்திலே
கூட்டணி பொறுப்பில்லாமல் மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தங்களுடைய இயக்க பணியை பொறுப்புணர்ச்சியோடு செய்யக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். அதற்கு தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே என்டிஏ கூட்டணி, மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்பு கட்சியாகவே விலகுகிறது. வருங்காலங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு, வலுப்படுத்திக் கொள்வதற்கு நகரம் முதல் கிராமம் வரை மீண்டும் எங்களுடைய பணியை துவக்குவோம். தொடர்ந்து 12 வருடங்களாக கூட்டணி அரசியலிலே இருந்த காரணத்தினால் எங்களுடைய வலு குறைந்ததாக கருதுகிறோம். காரணம், கூட்டணி கட்சிகள் அதன் சார்ந்த பணிகள், ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று தனித்தன்மையை நாங்கள் இனிமேல் இழக்க விரும்பவில்லை. தேர்தல் நேரத்திலே கூட்டணி, அதுவரையிலே எங்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கான சூழலை முழுமையாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவை இந்த செயற்குழு எடுத்திருக்கிறது. இப்போ நான் என்ன பாஷையில் சொன்னேன்னு சாருக்கு தெரியணும். நீங்கள் அதுதான் சொன்னேன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளுடைய வித்தியாசமான கட்சி. எங்களுக்கு எந்த கூட்டணி கட்சியோடும் சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. புரியுதா இல்லையா? எங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளியே இருந்து கட்சியை பலப்படுத்துகிறோம். அதனால் எங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு நட்பு கட்சியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஒழிஞ்சு அவர்கள் மீது குறை சொல்லிவிட்டு சண்டை போட்டுக்கொண்டு சேரை அவர்கள் மீது வாரி எரிந்துவிட்டு நாங்கள் செல்லவில்லை. கூட்டணியிலே தான் பணியாற்றினோம், கூட்டணியிலே தான் தோல்வியுற்றோம். அதில் என்ன மாற்று கருத்து இருக்கிறது? இருப்பினும் தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கட்சியை பலப்படுத்த நினைக்கிறது, வலுப்படுத்த நினைக்கிறது. மேலும் சார், நண்பரே, ஏன் சார் உங்கள் புரிதலுக்கு இது தேர்தல் காலம் அல்ல. தேர்தல் காலத்தில் கூட்டணி முடிவு செய்வது என்பது முடிவாக இருக்கிறது. தற்போது எங்களது இயக்கத்தை பலப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்த நினைக்கிறேன். மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அகில இந்திய தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அவர்களுடைய பொறுப்பாளர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் சார்ந்த இயக்கத்திற்கு நன்றி. எங்களோடு ஒத்த கருத்தோடு செயல்பட்ட அத்துணை கட்சி தலைவர் தொண்டர்களோடு நாங்கள் நன்கு பழகி இருக்கிறோம், சிறப்பாக பணியாற்றி இருக்கிறோம். அதிக கருத்து வேறுபாடு எங்களோடு அவர்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. குறிப்பாக நம்முடைய பாமக டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஜேகே தலைவர் திரு ஏசிஎஸ் அவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுதான் நாங்கள் விடைபெறுகிறோம். காரணம், மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், எங்கள் கட்சிக்கு ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சியோடு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா கட்சிக்கும் இருந்த கூட்டணி சவால்கள் எங்களுக்கும் இருந்தது. கூடுதல் சீட்டு, குறைச்ச சீட்டு, இந்த தொகுதி, அந்த தொகுதியெல்லாம், அதெல்லாம் கடந்து ஒரு கட்சி கூட்டணியில் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு எடுத்துக்காட்டான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனார் காலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தன்மையை, அந்த கலாச்சாரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இறுதி வரை பின்பற்றியது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆமாம், மரியாதைக்குரிய நம்முடைய நிருபருடைய புரிதலுக்காக சொல்கிறேன். எங்கள் சின்னத்திலே நாங்கள் போட்டியிட வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையத்தை அணுகினோம்.
ஹைகோர்ட்டை அணுகினோம். தேர்தல் சின்னம் எங்களுக்கு கிடைக்காததற்கு காரணம் தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடு. அதன் காரணமாகவே வேறு சின்னத்தில் நிற்கக்கூடிய கட்டாயம். ஒன்று கூட்டணியின் கட்சியில் சின்னத்தில் நிற்க வேண்டும், அல்லது சோபா, டேபிள், சேர் என்று எந்த சின்னத்திலாவது நிற்கலாம். அது போன்ற சின்னத்தில் நிற்க நாங்கள் விரும்பவில்லை. அது பிரபலமான சின்னம் கிடையாது. எனவே கூட்டணி கட்சியினுடைய ஒரு பிரபலமான சின்னத்தில் நிற்க முடிவு செய்து நின்றோம். இல்லை என்றால் எங்கள் சின்னம் எங்களுக்கு சைக்கிள் சின்னம். பாராளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தில் தான் நின்னோம். கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, சூழல் இல்லை. அதன் அடிப்படையிலே நிற்கக்கூடிய கட்டாயம், அவ்வளோதான். யாரும் கட்டாயமும் படுத்தலை எங்களை. பாரு, தலைவருக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். சென்ற தேர்தலிலே அதிமுக தலைமையிலே செயல்பட்டோம். 24, 26 பாஜக தலைமையிலே செயல்பட்டோம். தலைமை தாங்கும் கட்சிக்கு முதல் மரியாதை. சரி, யார் கேட்கிறா? நீங்கள் தொடர்ந்து 12 வருட காலமாக மத்தியிலே பாஜக, தமிழகம் மத்திய அரசால் பல்வேறு நிலையிலே வளர்ந்திருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைக்கு எந்தெந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டுமோ அதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். மீனவர் பிரச்சனைக்கு கொடுக்காத நாளே கிடையாது நாங்கள். அதனால் எங்களுடைய பங்கை சரியாகவே செய்து கொண்டிருந்தோம். நீங்கள் என்டிஏல தானே கூட்டணியில் இருக்கோம். இடைஞ்சலாக இருந்து தான் நாங்கள் ஏன் இந்த கூட்டணியில் இருக்கோம்? நீங்கள் தமிழகத்திற்கு வேண்டிய இப்போ நான் ஏன் கூட்டணியில் இது வெளியில் வரோன்னு உங்கள்கிட்ட விளக்குனேன். எங்களுடைய கட்சி எங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற சூழலின் அடிப்படையில் வெளிவருகிறோம். தேர்தல் என்றால் கூட்டணி தான். தற்போது தேர்தல் கிடையாது. தேர்தல் இன்னும் 1 வருட காலம் இருக்கிறது. இடைக்காலங்களிலே எங்களுடைய கட்சியை நாங்கள் பலப்படுத்திக் கொள்கிறோம். எப்படி நீங்கள் புதிய ஆட்சியினுடைய வாழ்த்துக்களை நான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். இந்த 45 நாட்களிலே புதிய ஆட்சியினுடைய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை நாங்கள் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம். விவசாயிகளுடைய எண்ணங்களை அவர்கள் முழுமையாக பிரதிபலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் புதிய ஆட்சிக்கு நேரம் காலம் தேவை என்பதும் எங்களுக்கு தெரியும். அதையும் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். 65% மாறுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். 35% புதிய ஆட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த 65%ல் இன்றைக்கு அவர்களுடைய கூட்டணியிலே இருக்கின்ற அமைச்சர்கள் பெற்றிருக்கின்ற கட்சியும் சேரும். எல்லோரையும் சேர்ந்து தான் தமிழக மக்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதற்குண்டான பிரதிபலிப்பு எல்லா கட்சிகளும் இது போன்ற கூட்டங்கள் போட்டு எப்படி நம்ம நாமே உயர்த்தி கொள்வது, மக்களுடைய எண்ணங்களை எப்படி பிரதிபலிப்பது, மக்களுடைய மனதளவிலே நாம் எப்படி இடம்பெறுவது என்பதுதான் அதற்குண்டான அடித்தளமான கூட்டம்தான் இந்த கூட்டம். புரியுது. சரியா நண்பர் சரியாக புரிஞ்சு கொள்ளல. 12 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். புரியுதா இல்லையா? ஒரு 3வது அணியில் ஒரு கூட்டணி, அதிமுகவோடு தான் மெஜாரிட்டி கூட்டணி, பாஜகவோடு 2 வருட கூட்டணி அவர்கள் தலைமையில். நீங்கள் பொதுவாக பெருந்தலைவர் மக்கள் தலைவருடைய வளமான தமிழகம், வலிமையான பாரதத்தின் அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று குரல் கொடுத்த தலைவர் தமாகவினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் என்பதிலே
மாற்று கருத்து இருக்க முடியாது. அது எப்போதெல்லாம் தமிழக மக்கள் அந்த தேவையை ஏற்படுத்துகிறார்களோ அந்த தேவைக்கேற்றவாறு ஆட்சி நடைபெறுகிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே ஒரே கூட்டணியிலே போட்டியிட்டவர்கள் கூடுதல் குறைத்தல் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு கிடைத்த பிறகு சேரவில்லை. எதிரும் புதிருமாக இருந்த அணி சேர்ந்திருப்பது தான் மக்களுக்கு அதிசயமாக இருக்கிறது. அதுதான் பொறுத்திருந்து பார்க்கிறார்கள் ஆட்சியை. அவருக்கு 5 சீட்டு இருக்கு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கு சந்தர்ப்பவாதம் என்று கூறுவதா அல்லது அவர்கள் இடத்தை பூர்த்தி செய்து கொண்டார்களா என்று சொல்வதா எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் பொதுவாக கூட்டணி என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியிலே முதல் கட்சி இல்லை. அகில இந்திய அளவிலே பாஜக இருந்தது. அதற்கு மேல் தமிழகத்திலே அதிமுக இருந்தது. பாமக, தமாக, அமமுக போன்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் கூட்டணியில்தான் இருந்தோம். கூட்டணிக்கு உட்பட்டு, கூட்டணி தர்மத்திற்கு உட்பட்டு, கூட்டணியுடைய வளர்ச்சிக்காக, வெற்றிக்காக என்னென்ன ஆலோசனைகள் தேவையோ அதை தமாக தலைவர் என்ற முறையிலே நான் சரியே செய்து கொண்டிருந்தேன். எக்ஸாக்ட்லி, வெரி கரெக்ட் கொஸ்டின். நீங்கள் அனைத்து தரப்பு வாக்காளருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும். கூட்டணியின் அடிப்படையிலே சென்று சந்திப்பதற்கு பதிலாக தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சென்று சந்தித்து அனைவருடைய எண்ணங்களை பிரதிபலித்து அவருடைய அன்பை பெற வேண்டும், வாக்கை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு செயற்குழுவிலே முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஜோசியம் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு என்னுடைய கட்சியில் ஒரு 10 மாவட்ட தலைவர்கள் வரல, தொலைபேசியில் பேசியிருக்காங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க. செயற்குழு உறுப்பினர்கள் 5-6 பேர் வரல. ஒரு மொத்த உறுப்பினரில் 550 பேரில் ஒரு 30 பேர் வரலை. எல்லோரும் காரணங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வரணுங்கிற கேக் ஆர்டர் கட்டாயம் என் கட்சியில் கிடையாது. அவருக்கு முக்கியமான பணி இருந்தால் அதை தொலைபேசியிலும் கடிதத்திலையும் கொடுத்துருக்காங்க. அதுதான் காங்கிரஸுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் உள்ள வேறுபாடு, வித்தியாசம். அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நட்பு கட்சியாக வெளியில் வருகிறோம். சண்டை கட்சியாக நாங்கள் ஒருபோதும் பாஜகவோடும் அதிமுகவோடும் கூட்டணியோடும் இருந்தது கிடையாது. தேர்தலிலே பல சவால்கள் இருந்திருக்கிறது. சவால்களை எல்லாம் தாண்டி கூட்டணி வெற்றிக்காக, கூட்டணி தர்மத்தை காக்கும் கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டது. எங்களுக்கு அந்த கட்சியினுடைய, கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மீது எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் கிடையாது. We were only working with them friendly till the end. மதவாதம், மதச்சார்பையில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மத நல்லிணக்கத்தின் மீது தான் எனக்கு நம்பிக்கை. அதன் அடிப்படையிலே தான் நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். நீங்கள் தற்போது செயற்குழுவினுடைய முடிவு பட்டி தொட்டியெல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வளர்க்க வேண்டும். எங்கெல்லாம் தொய்வு இருக்கிறதோ அங்கெல்லாம் இயக்கத்திற்கு வலு சேர்க்க வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய சிந்தனை, என்னோடு இருக்கின்ற மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள், தொண்டர்களுடைய சிந்தனை ஒரே சிந்தனை. தேர்தல்
நெருங்கும் வரை இயக்கத்தை வளர்த்த வேண்டும், உயர்த்த வேண்டும், சிறத்த வேண்டும். கூட்டணி குறித்து சிந்திக்க கூட தற்போது எங்களுக்கு நேரம் கிடையாது. அதெல்லாம் இன்றைய கூட்டத்தில் வலுப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். பொறுப்பு தனிப்பட்ட முறையிலே கூட்டணி இல்லாமல் என் முதற்கொண்டு எல்லாருக்கும் இருக்கணும். அப்பொழுதுதான் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் தனியாக நடத்துவதற்கு வலு தேவை என்பதை வலியுறுத்தினார்கள். தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் செயல்படுகிறது என்றால் நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளுடைய பிரச்சனை தமிழ் மக்களுக்கு இருந்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்கும். கூட்டணியிலே இருந்தபோதே பெட்ரோல் டீசல் விலை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்தேன். தொடர்ந்து மீனவர் பிரச்சனைக்காக கோரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேனே, அதெல்லாம் நான் தயங்கதே கிடையாது. என்றைக்குமே இன்னும் சொல்ல போனோம்னா எங்களுடைய இஃப்தார் விருந்து தொடர்ந்து எங்கள் கட்சி நடத்தி பாஜக முதற்கொண்டு எல்லா கட்சியும் உட்கார வச்சு தானே நடத்திக்கிட்டு இருந்தோம். இருந்த வரைக்கும் நாங்கள் சார்ந்த பணியிலிருந்து என்றைக்குமே தயங்கியது கிடையாது. நண்பர் அவர்கள் நடுவில் கொஞ்சம் லீவில் இருந்தாரா? இல்லை லீவில் இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல. அவரை கேளுங்க, முருகேசனை கேளுங்க, டிடிவி வந்தாரான்னு கேளுங்க, அன்புமணி வந்தாரான்னு கேளுங்க. தவறு சார், தவறுதலாக பதிவு பண்ணாதீங்க. இதெல்லாம் தவறுதலாக பதிவு பண்ணாதீங்க. உங்கள் இல்லை சொல்ல ஒன்றும் சொல்லாதீங்க சார். இல்லை உங்களுடைய தொலைக்காட்சியிலேயே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. தவறுதலாக பதிவு பண்ணாதீங்க. அதிமுக ஜெயக்குமார் வந்தார். தம்பி தவறுதலாக பதிவு பண்ணக்கூடாது. உங்கள் டிவியை ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. அப்படியெல்லாம் நாங்கள் மறந்துட மாட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். மைனாரிட்டி அஃபேருங்கிறது எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நாங்கள் மறந்துட மாட்டோம். அதை போட்டு தவறுதலாக சொல்லிடாதீங்க. எங்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஐயா கட்சி ஒரே செய்தி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். புரிகிறேன். Yes, sir.